நாள் நல்ல டேஸ்டியான பனானா இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். இது செய்யறதுக்கு நான் நார்மல் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். 1 1/2 கப். இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் ரெடிமேட் இடியாப்ப மாவாக இருந்தால் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2 பழுத்த நேந்திரம் பழத்தை 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சுட்டு நல்லா விழுத அரைச்சி வச்சுக்கலாம். மாவில் நெய்யும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்ச வாழைப்பழ விழுதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இல்லைனா இந்த வாழைப்பழத்தோட விழுதே போதுமானதாக இருக்கும். நல்ல சாஃப்டாக மாவு இருக்கணும். அந்த மாதிரி மாவு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை இடியாப்ப அச்சில் சேர்த்துட்டு நம்ம இடியாப்பமாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே புழிய வந்துடும். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடியாப்பம். இதை அகெயின் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். நல்லா சாஃப்டாக பூ போல் வெந்துடும். சூப்பரான வாழைப்பழ இடியாப்பம் ரெடி. இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் பாலும் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். நான் சூடான பசும்பால் தான் சேர்த்துருக்கேன். எங்கள் குழந்தைங்களோட ஃபேவரட்.